ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்திரை 1க்கு ஈச்சனாரி வினாங்கோயில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பி போயாச்சு. ஈச்சனாரி போய் பாலத்துக்கு கீழே போயிருந்தோன்னா வினாங்கோயிலுக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கலாம். நாங்கள் பாலத்துக்கு மேலே போனதுனால கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டோமா. திரும்பி வர வழியில் தான் மகாலட்சுமி கோயில் இருக்குது. சரி, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வினாங்கோயிலுக்கு வந்துக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு மகாலட்சுமி கோயில் போய் சாமி கும்பிட்டு அன்னதானம் போட்டாங்க. தயிர் சாப்பாடு சாப்பிட்டு வினாங்கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே ரோட்டுக்கு இந்த பக்கம் சைடு நின்று பார்த்தாலே விநாயகர் சூப்பராக தெரிஞ்சார். இங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே பைக்கு இந்த பக்கம் சைடே நிறுத்திட்டு கிராஸ் பண்ணி போய் அங்கே லைனில் நின்று கூட்டம். காலையில் சூளக்கல்ல சாமி கும்பிட்டு வரலான்னு பார்த்தோம். சூளக்கல்லையும் சரியான கூட்டம், லைனில் நிற்கிறாங்க. சரி, இங்கே வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் போகையில் அங்கே கும்பிட்டுக்கலான்ட்டு இங்கே வந்தால் இங்கேயும் கூட்டம் தான். எங்கே போனாலும் எனக்கு லைனில் நின்று தான் ஆகணும். லைனில் நின்று கோயிலுக்குள்ளேயும் போயாச்சு. சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் கோயிலுக்கு தம்பர் வந்து பெரிய மண்டபமாட்ட கட்டி விட்டுருக்குறாங்க உட்கார்றதுக்கெல்லாம். நாங்கள் போன டைம் வந்தப்போ இவ்வளோலாம் கட்டலை, இந்த டைம் தான் இருந்துச்சு. இது எப்போ கட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து 2-3 வருஷம் இருக்குது. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போதே ஒரு லைன் போயிட்டு இருந்துச்சு. எதுக்குடா இந்த லைன் போகுதுன்னு பார்த்தா மரத்தடி இருக்கிற சாமி கும்பிட்ற காட்டுக்குதுன்ட்டு நாங்கள் போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்களா, போய் அப்படியே கொஞ்சம் கேப்பில் போய் 2 பிளேட் வாங்கிட்டு வந்துட்டேன். தீக்ஷித்து அதை சாப்பிட்டு மறுபடியும் எனக்கு வேணும் அப்படிங்கிறா. அப்புறம் போய் அந்த பிளேட் கொடுக்குற அண்ணாக்கிட்ட இன்னொரு தட்டை வாங்கி மாற்றி இந்த லெஃப்ட் கையில் வாங்கினேன்னா அவங்க ரைட் கையில் வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதில் வாங்கி இவன் பாருங்க செளியம்னா அந்த ஒன்றையவே சாப்பிட்டுக்கிறான். தீக்ஷித்து மறுபடியும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் ஒத்தக்கால மண்டபம் சிவன் கோயிலுக்கு போகலான்ட்டு வந்தோம். அங்கே கோயில் வந்து சாத்திட்டாங்க. வர தீக்ஷித்து அம்மா ஏதாவது ஒரு கடையில் நிறுத்துங்கம்மா அப்படிங்கிறான். வெயில் பயங்கரமாக அடிக்குதான், அவங்களாலையும் முடியல. சரி, ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்ட்டு கடைக்கு வந்தாச்சு. நாங்கள்லாம் ஸ்டாலில் தான் குடித்தோம். செளியினால் முடியல, என்ன ஸ்டாலை உறிஞ்சி குடிக்குதுன்னு டம்ளரோட சாய்ச்சிட்டான். சாமி மாலை போட்டிருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாத்துக்குமே 1 நியூஸ் டம்ளர்லேயே ஜூஸ் வாங்கிட்டோம். அடுத்ததாக சூளக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் வரும்போது காலையில் இருந்த கூட்டம் இல்லை. காலையில் பார்க்கையில் இது ஃபுல்லாமே லைனில் நிற்கிறாங்க. இப்போ இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போகிற இடத்துலேருந்து மறுபடியும் லைன் போகுது. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் சுற்றி வந்தோம். காலையிலேருந்து நிறைய ஊர்க்காரங்க வந்து தீர்த்தம் கொண்டு போயிருப்பாங்க. இப்போ ஒரே ஒரு குரூப் மட்டும் தீர்த்தம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட போக இவங்க 2 பேர்த்தால் அப்புறம் தாங்க முடியல. சண்டை கட்டுறாங்களா இல்லை விளையாடுறாங்களானே தெரிய மாட்டேது. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே வரக்குள்ளே தீர்த்தமெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வாத்தியமெல்லாம் அடிச்சுட்டு அம்மையை வச்சுட்டு இருந்தாங்களா, அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். காலையிலேருந்து எதுவும் கேட்கல. சூளக்கல் வந்ததே விளையாட்டு ஜாமான் கேட்டாங்க. சரின்ட்டு வாங்கி கொடுத்துட்டு கடைக்கு வந்தோம். தம்பி கேட்டால் இவங்க அம்மா என்னமோ வாங்கிட்டு வர சொல்லிக்கிறாங்க. இவன் மறந்துடுவான்னு சொல்லிட்டு கையில் எழுதி விட்டுருக்குறாங்க. இதுவும் நல்ல ஐடியா.